சீதாராம் யெச்சூரியின் மறைவு இந்திய பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு என்று விசிக தலைவர் திருமாவளவன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு ஆடியோ பதிவில் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மதிப்பிற்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியை, வேதனையை அளிக்கிறது. அவருடைய மறைவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு மட்டுமின்றி இந்திய பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, சீதாராம் யெச்சூரி சிறந்த சிந்தனைவாதி என்றார். இன்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தான் கொண்ட கொள்கைகளிலிருந்து எந்த காலகட்டத்திலும் மாறுபடாத ஒரு மிக முக்கியமான தலைவர். சீதாராம் யெச்சூரியின் மறைவு இந்தியாவின் முற்போக்கு கருத்துவாதிகளுக்கு பேரிழப்பு என்று முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். அவருடைய மறைவு இந்தியாவின் முற்போக்கு கருத்துவாதிகளுக்கு ஒரு பேரிழப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திரு யெச்சூரியின் குடும்பத்தினருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக சக்திகளுக்கான கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் சீதாராம் யெச்சூரி என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவையொட்டி டெல்லி மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரைக்கம்பத்தில் கொடி பறக்கவிடப்பட்டது. இதனிடையே டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானமாக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக அவரது உடலை வழங்க குடும்பத்தினர் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீதாராம் யெச்சூரியின் உடல் வரும் சனிக்கிழமை டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் 11 மணி முதல் 3 மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் எனவும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன், தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.